நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய தேவாதி தேவனும் நம்முடைய ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவரை உயர்த்தத்தான் நாம் வந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக நம் நடுவிலே ஆளுகை செய்ய நம்மோடு கூட இடைபடுவதற்காக அவர் கடந்து வந்திருக்கிறார். நம்மை இதுவரை நடத்தினவர், இதுவரை ஆதரித்தவர், நமக்கு அனுகூலமாக இருந்து காரியங்களை செய்தவர். எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இந்த நன்மை செய்தவருடைய காரியங்களை எண்ணி பார்த்தவர்களாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நினைத்து பார்த்து சேதம் ஒன்றும் அணுகாமல் நம்மை பாதுகாத்தாரே. நம்மை சுற்றி பல காரியங்கள் நடந்தாலும் நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருந்தார், நம்முடைய பாதுகாவலராய் இருந்தார், நம்முடைய அரணாய் இருந்தார். அவரை எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சேனைகளின் அதிபதியாய் இருக்கிறவரை இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரத்தினாலே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் இறங்கி வருவாராக. எங்கள் தேவன் தம்முடைய வல்லமை உள்ள புயத்தினாலே எங்களை இந்த காலை வேளையிலே ஆவியானவர் ஆட்கொள்ளுவாராக. அவருடைய மகிமை பொருந்திய மேகம் எங்களை சந்திப்பதாக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீங்கள் வரும் பொழுது ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கிறவர், நீங்கள் வரும் பொழுது சமாதானத்தை தருகிறவர், நீர் வரும் பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், நீர் வரும் பொழுது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு ஆண்டவரே. இவ்வளவு பெரிய தேவனை எங்களுடைய உறவாய் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் நாங்கள் பெற்றிருக்கிறோமே. இத்தனை பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் இந்த காலை வேளையில் நன்றி உள்ள இருதயத்தோடு நிறைவிலிருந்து கர்த்தரை கனப்படுத்த, நிறைவிலிருந்து கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தினாலே நிரப்புங்க டாடி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமையா. நன்றி ராஜா. ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக, நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் வரும் பொழுது சுத்திகரிப்பு எனக்கு உண்டாகும், நீர் வரும் பொழுது சமாதானம் எனக்கு உண்டாகும், நீர் வரும் பொழுது சுத்திகரிப்பு எனக்கு உண்டாகும், நீர் வரும் பொழுது சமாதானம் எனக்கு உண்டாகும். ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக. ஆமென். ஆவியானவரே வருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக, நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் வரும் பொழுது பரிசுத்தம் எனக்கு உண்டாகும், நீர் வரும் பொழுது பாதுகாப்பு எனக்கு உண்டாகும், நீர் வரும் பொழுது பரிசுத்தம் எனக்கு உண்டாகும், நீர் வரும் பொழுது பாதுகாப்பு எனக்கு உண்டாகும். ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக, நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் வரும் பொழுது பரிசுத்தம் எனக்கு உண்டாகும், நீர் வரும் பொழுது பாதுகாப்பு எனக்கு உண்டாகும், நீர் வரும் பொழுது பரிசுத்தம் எனக்கு உண்டாகும், நீர் வரும் பொழுது பாதுகாப்பு எனக்கு உண்டாகும். ஆவியானவரே வருக, ஆவியானவரே வருக, ஆவியானவரே
வருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் வரும் பொழுது சுத்திகரிப்பு எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது சமாதானம் எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது சுத்திகரிப்பு எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது சமாதானம் எனக்கு உண்டாகும். ஆவியானவரே வருக. ஆமென். ஆவியானவரே வருக. ஆவியானவரே வருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே எங்கள் நடுவில் வாங்கப்பா, எங்கள் மீது இறங்கி அருள் மாரியை பெய்ய பண்ணுகிற கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பணுமே. எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு தேவ சமாதானம் வேண்டும். எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். எங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. நீர் வரும் பொழுதுதான் அதை எல்லாம் செய்கிறவர். இந்த காலை வேளை நீர் வாரும், எங்களை சுத்திகரியும். சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை இந்த காலை வேளையிலே ஆராதிப்பதற்கு தேவன் எங்களை ஒரு விசை கழுவுவாராக, ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவாராக. தம்முடைய எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் நாளின் காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதற்கு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுப்பதற்கு, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இரக்கத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கர்த்தர் அசைவாடுவாராக. அவருடைய மெல்லிய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றுகிற சர்வ வல்லவருடைய பிரசன்னம் நிறைவாய் இந்த காலை வேளையிலே இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே உண்மை உள்ள மனதோடு, உத்தமத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு ஆண்டவரே இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக, ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சரீரத்திலே ஒரு விடுதலையை கட்டளையிடுவாராக. ஆவியிலே ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதே நம்முடைய வல்லமையின் மேகம் எங்கள் பிள்ளைகளை நிரப்புவதாக, வரங்களினாலே கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் தடைகளை மாற்றி கொண்டு வரும் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல, பணிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலே புதிய ஜனங்கள் எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட இந்த நாளிலே கர்த்தர் பேசும். நம்முடைய வார்த்தைகளை கேட்க, அதன்படி நடக்க இந்த மாதம் கர்த்தருடைய வழி நடத்தல் ஆலோசனைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படணும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீங்க பிரசன்னராயிருந்து, தலைவராயிருந்து எங்களை நடத்துங்கப்பா. உங்க ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்த அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தையும் நாம் கண்டு இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு தேவன் நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். சூழ்நிலைகளை கொஞ்சம் நமக்கு மாற்றி கொடுத்து இந்த நாளில் தேவ பாதம் வந்து தேவனுக்கு மகிமையை செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே எந்த பாவங்கள் போக்கியதால். அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அற்புதர் இயேசுவை துதித்திடுவேன், என்னுடைய ஜீவியத்தையே மாற்றினது அவர்தான். ஆகவே நான் அவரை புகழுவேன், அவரை நான் பாடுவேன், அவரை நான் ஆராதிப்பேன். என் காலமெல்லாம் நன்றி சொன்னாலும்
போதாது, அவ்வளவா என்னை நடத்தினாரேன்னு சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பரே சுவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதா, அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன் எந்தன் ஜீவியம் மாற்றியதால், அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன் எந்தன் ஜீவியம் மாற்றியதால், நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த இதயமுடன், ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே, ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார், அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார், நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த இதயமுடன், ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே, ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. தோன்றிடும் வேலைகள் எம்மை தேற்றிடவே இந்த தேவ ஆவியம்பில் நேர்ந்திடும் துன்ப துயரம வேளைகளில் நெசக்கிருபைகள் அளித்திடுவார், நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த இதயமுடன், ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே, ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. கூப்பிடும் வேளைகள் நெசக்கோடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார், தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார், நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த இதயமுடன், ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே, ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே, சீயோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தாரிசிக்க தூய முகம், நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நாள் இதயமுடன், ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே, ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. கூப்பிடும் வேலைகள் நெசக்கோடி அசைத்தே வேகமாய் வந்து பதிலளித்தார், தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார், நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நாள் இதயமுடன், ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே, ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே, ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஆயுட்காலமெல்லாம்
நன்றி சொன்னாலும் போதாது. ஆகவே சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஏன் முதலாவது ஆத்துமா தேவனை துதிக்க வேண்டும்? நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து இன்றைக்கு கர்த்தரை துதிக்க வச்சிருக்கிறார், ஆராதிக்க வச்சிருக்கிறார். நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இந்த மண்ணிலே உதித்து வந்தவர். தாகமான நேரம் ஜீவ தண்ணீரை கொடுத்தவர், சோகமான நேரத்தில் அவர் தோளில் வைத்து நம்மை சுமந்த ஒரு அற்புதமான தேவன். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். விண்ணில் உன்னை செத்திடாவே மண்ணில் உதித்தார், கண்ணீர் யாவும் பொக்கிடவே செந்நீர் வடித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணில் உன்னை செத்திடாவே மண்ணில் உதித்தார், கண்ணீர் யாவும் பொக்கிடவே செந்நீர் வடித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. பாலைவனமாம் பாரினில் உன்னை சோலைவனமாக்கினாரே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். தாகமான நேரம் ஜீவ தண்ணீர் கொடுத்தார், சோகமான நேரம் அவர் தோளில் சுமந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. தாகமான நேரம் ஜீவ தண்ணீர் கொடுத்தார், சோகமான நேரம் அவர் தோளில் சுமந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. பலவீன நேரம் வைத்தியரானார், என் வாழ்வில் அவர் போதுமே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். நித்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்தும் நீதிபரரை சுவையே நித்தம் துதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நித்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்தும் நீதிபரரை சுவையே நித்தம் துதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. வழுவாமலே காத்திடுவார், வாழ்நாளெல்லாம் துதிப்பே. ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். தாகமான நேரம் ஜீவ தண்ணீர் கொடுத்தார், சோகமான நேரம் அவர் தோளில் சுமந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. தாகமான நேரம் ஜீவ தண்ணீர் கொடுத்தார், சோகமான நேரம் அவர் தோளில் சுமந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. பலவீன நேரம் வைத்தியரானார், என் வாழ்வில் அவர் போதுமே. நம் தேவனை என்றுமாய்.
ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நாமளே சொல்லணும், ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தருக்கு நன்றி செலுத்து. உன்னை அற்புதமாக பாதுகாத்தாரே, அதிசயமாய் நடத்தி வந்தாரே, அவருக்கு நன்றி சொல்லு என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் சூழ்ந்திட என்னை அற்புதமாய் நடத்தினரே, கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டு நல்ல எபனேசராக இருந்து இந்த 11 மாதம் என்னை நடத்தினீரப்பா. என்னை காண்கிற தெய்வமாய், எனக்கு உதவி செய்கிற துணையாளராய், என்னுடைய ஆதரவாய் நீரிருந்து என்னை நடத்தினீரே. உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஐயா. அவ்வளவாய் நன்றி சொல்லி உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த பாடலை அப்படியே உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமெனப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரம் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மேற்கொம்மும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மேற்கொம்மும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறா
வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில் glory be to God. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில் சொல்லுவோமா எல்லாரும், நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில் நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில் அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தையே கிடையாது. அவ்வளவு மேன்மையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் நம்மை நடத்த விரும்புகிறார். இன்னும் நம்மை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோமா? ஆசீர்வதியும் தேவா, உமக்கு நிகர் யாரும் இல்லை. 11 மாதத்தை நான் முடிச்சிட்டேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் வந்திருக்கிறேன். இன்னும் நீ சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்தால் இந்த 12வது மாதத்தில் உம்முடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன், மதில்களையும் தாண்டிடுவேன் சொல்லி தைரியமாக சொல்லி கர்த்தர் அப்படியே பாடி உணர்ந்து ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோமா? ஆசீர்வதியும் தேவா, உமக்கு நிகர் யாருமில்லை. ஆசீர்வதியும் தேவா, உமக்கு நிகர் யாருமில்லை. இயேசுவே ஆசீர்வதியும், 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 இயேசுவே ஆசீர்வதியும். உம்மாலே சேனைக்குள் பாய்ந்து போவே, மதில்களையும் தாண்டிடுவே. உம்மாலே சேனைக்குள் பாய்ந்து போவேன், மதில்களையும் தாண்டிடுவேன். இயேசுவே ஆசீர்வதியும், ஆமென். இயேசுவே ஆசீர்வதியும், உம்முடைய ஆசீர்வாதமே தாண்டி செல்ல செய்யும். ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க
பலனை எனக்கு கொடுக்கிறாரே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை எனக்கு கொடுக்கிறாரே. இயேசுவே ஆசீர்வதியும், 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 இயேசுவே ஆசீர்வதியும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். பாக்கியமும் கிருபையும் உண்டெனக்கு. கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். பாக்கியமும் கிருபையும் உண்டெனக்கு. இயேசுவே ஆசீர்வதியும், 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 இயேசுவே ஆசீர்வதியும். ஒருவனும் என்னை மேற்கொள்ளாமல் எப்பொழுதும் என்னை மேலாக்குவார். ஒருவனும் என்னை மேற்கொள்ளாமல் எப்பொழுதும் என்னை மேலாக்குவார். ஆமென். இயேசுவே 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 ஆசீர்வதியும். Glory be to God. இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும். சம்பூரணமான நன்மைகளை அனுபவிக்க கொடுக்கிறாரே. சம்பூரணமான நன்மைகளை அனுபவிக்க கொடுக்கிறாரே. இயேசுவே ஆசீர்வதியும், 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 இயேசுவே ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. இந்த உலக ஆசீர்வாதம் எதுவும் நம்மை உயர்த்த முடியாது, நிலை நிற்காது, பாதியிலே போயிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்மை நிலைநிறுத்தும். கடைசி வரைக்கும் இருந்து நம்மை நடத்துகிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மாத்திரமே. இன்னொரு பாடலை பாட போகிறோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவினுடைய போர்க்களத்தில் அழகாய் நிற்கிற யார் இவர்கள். பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அவங்கள பார்க்கும் பொழுதே ஒரு அழகு. எல்லா ஜாதியார் மேலே, எல்லா கோத்திரம், எல்லா மொழி, எல்லா மக்களும் சிலுவையின் கீழே வரும் பொழுது தான் ரட்சிப்பு. எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கலாம், எவ்வளோ வசதி படைத்தவனாக இருக்கலாம், எவ்வளோ அதிகாரம் இருக்கலாம், ஆனால் சிலுவையின் கீழே வந்தாதான் அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆகவே நாம் அந்த அனுபவத்துக்கு உள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தனிமையிலும் வறுமையிலும் லாசருவை போல சூழ்நிலை நமக்கு வரல. ஆனால் அப்படியே நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், அவங்கள பார்த்து தான் பரலோகமும் சொல்ல போகிறது, அழகா இருக்கிற இவர்கள் யார்? சேனை தலைவராம் இயேசுவினுடைய போர்க்களத்தில் நிற்கிறவர்கள் இவர்கள் என்று சொல்லி பரலோக நம்மை குறித்து பேசி மகிமைப்படுத்த வேண்டுமானால் எந்த சூழ்நிலை, தனிமையோ வறுமையோ நிர்வாணமோ தரித்திரமோ எது வந்தாலும் விசுவாசத்துக்காக உறுதியாக நிற்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஆசையோடு சேர்ந்து பாடலாமா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் பிதாவின் முன்பு, ஆட்டுக்குட்டிக்கு மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போல் நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இனி அவர்கள் பசியடையார், இனி அவர்கள் தாகமடையார், வெயிலாகிலும் அனலாகிலும் வேதனையை அளிப்பதில்லை, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அற அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே
அள்ளி பருக இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அல்லேலூயா. சேனை தலைவனாம் இயேசு அவருடைய போர் தலத்தில் சேனை வீரர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருக்காக ஓட, உழைக்க, யுத்தம் செய்ய, காரியங்களை நடப்பிக்க சேனையிலே நம்மை செயல்படுகிற வீரர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனோ தானோ என்று நிற்கிறவங்களா அல்ல, செயல்படுகிறவங்களா. எந்திரிச்சு நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவின் சாயல் தரித்திட தந்தேன் என்னை முழுவதுமாய், என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை முழுவதுமாக தருகிறேன். நான் ஒன்றுமே இல்லை, என் கர்த்தர் எனக்குள்ளே இருந்து ஆளுகை செய்ய வேண்டும். உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, நான் விரும்புகிறேன். என்னை வணங்கிடும், உம்மாகவே மாறிட வாஞ்சிக்கிறேன்ப்பா. என் வாஞ்சையா தீர்க்கிறவர் நீர்தான், என்னை மாற்றுகிறவர் நீர்தான், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உணர்வோடு அப்படியே பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? இயேசுவே நன்றி ஐயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயல் தரித்திட தந்தேன் என்னை முழுவதுமாய், கிறிஸ்துவின் சாயல் தரித்திட தந்தேன் என்னை முழுவதுமாய், உம்மை போல் மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய், உம்மை போல் மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய், உம்மை போல் மாற்றிடு, உம்மை போல் வணைந்திடு, உம்மை போல் மாற்றிடு, உம்மை போல் வணைந்திடும், உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய், உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய், தாழ்மையின் சிந்தை தரித்திட தந்தேன் என்னை முழுவதுமாய், தாழ்மையின் சிந்தை தரித்திட தந்தேன் என்னை முழுவதுமாய், மரண பரியந்தம் தாழ்த்தினீரே, தாழ்த்துகிறேன் என்னை முற்றிலுமாய், மரண பரியந்தம் தாழ்த்தினீரே, தாழ்த்துகிறேன் என்னை முற்றிலுமாய், உம்மை போல் மாற்றிடு, உம்மை போல், கை உயர்த்தி கேளுங்களேன், நைந்திடு, உம்மை போல் என் சுவாபம் மாறட்டும், உம்மை போல் வணைந்திடும், உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய், உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறேன், மாற்றிடும் என்னை முழுவதுமாய், அன்பு என்னில் பெருகிட அர்ப்பணித்தேன் என்னை முழுவதுமாய், அன்பு
என்னில் பெருகிட அர்ப்பணித்தேன் என்னை முழுவதுமாய். அக்கினி அபிஷேகம் என்னிலேந்திடும் அனலாய் என்றும் பிரகாசிப்பே. அக்கினி அபிஷேகம் என்னிலேந்திடும் அனலாய் என்றும் பிரகாசிப்பேன். உம்மை போல் மாற்றிடும், உம்மை போல் வணைந்திடும், உம்மை போல் மாற்றிடும், உம்மை போல் வணைந்திடும். உம்மாக்கு மாறிட வாஞ்சிக்கிறேன். மாற்றிடும் என்னை முழுவதுமாய். உம்மாக்கு மாறிட வாஞ்சிக்கிறேன். மாற்றிடும் என்னை முழுவதுமாய். கை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே, இந்த ஜென்ம சுவாபமுள்ள மனிதனாய் இருக்கிற என்னை உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என் சுவாபம் மாறணும் ஆண்டவரே, என் நடக்கை மாறணும், என் பேச்சு மாறணும், என்னுடைய பார்வை மாறணும், என் குணங்கள் இயேசுவின் குணங்களாக இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவுக்குள்ளே இருந்த தாழ்மையின் சிந்தையை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீர் மரண பரியந்தோம், சிலுவையின் மரண பரியந்தோம் உம்மை தாழ்த்தினீரே. இன்றைக்கு அந்த தாழ்மையை தாரு. கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பெருமையெல்லாம் என்னிலிருந்து எடுத்து போடும். அவர் தேவனாயிருந்தோ சிலுவையின் மரண பரியந்தோம் தம்மை தாழ்த்தினார். இன்றைக்கு அந்த தாழ்மை நமக்கு வேணும். ஆண்டவரில் இருந்த அன்பு நம்ம மேல இன்னும் வேணும். ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சதுனால தான் தம்முடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். நாம் அழிந்து போய் விடக்கூடாது, நாம் நிர்மூலமாகி விடக்கூடாது, பாவத்திலே மரித்து விடக்கூடாது என்பதற்காகவே நம்ம மேல அன்பு கூர்ந்தபடியினாலே சொந்த குமாரனை அனுப்பி கொடுத்து ரத்தம் சிந்த வச்சு ஜீவனை கொடுக்க வச்சு உயிரோடு கூட எழுந்தபடியினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அன்பில் நிலைத்திருக்கிறோம். அந்த அன்பு நம்மை வாழ வைக்கிறது, அந்த அன்பு நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. சொல்லுங்க, ஆண்டவரை பாரு, சொல்லுங்க, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. தாழ்மையின் சிந்தை தாரித்திட தந்தேன் என்னை முழுவதுமாய். தாழ்மையின் சிந்தை தாரித்திட தந்தேன் என்னை முழுவதுமாய். மரண பரியந்தம் தாழ்த்தினீரே, தாழ்த்துகிறேன் என்னை முற்றிலுமாய். மரண பரியந்தம் தாழ்த்தினீரே, தாழ்த்துகிறேன் என்னை முற்றிலுமாய். உம்மை போல் மாற்றிடு, உம்மை போல் வணைந்திடு, உம்மை போல் மாற்றிடு, உம்மை போல் வணைந்திடும். உம்மாக்கு மாறிட வாஞ்சிக்கிறேன். மாற்றிடும் என்னை முழுவதுமாய். உம்மாக்கு மாறிட வாஞ்சிக்கிறேன். மாற்றிடும் என்னை முழுவதுமாய். அன்பு என்னில் பெருகிட அர்ப்பணித்தேன் என்னை முழுவதுமாய். அன்பு என்னில் பெருகிட அர்ப்பணித்தேன் என்னை முழுவதுமாய். அக்கினி அபிஷேகம் என்னிலேந்திடோ அனலாய் என்றோ பிரகாசிப்பே.
அக்கேனே அபிஷேகம் என்னிலேதோ அனலா என்றும் பிரகாசிப்பேன் உம்மை போ மாற்றிடு உம்மை போ வணைந்திடு உம்மை போ மாற்றிடு உம்மை போ வணைந்திடும் உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறே மாற்றிடும் என்னை முழுவதுமாய் உம்மாக மாறிட வாஞ்சிக்கிறே மாற்றிடும் என்னை முழுவதுமாய். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த 12வது மாதத்தில் தாழ்மையின் சிந்தை அதிகமாக என்னில் இருக்கட்டும். தேவ அன்பு என்னிலே பெருகுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். முழுவதுமா 100% நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, இந்த தேவ அன்பை பிறரிடத்திலே பிரதிபலிக்க எனக்குள்ளே ஒரு தேவ அன்பு ஊற்றப்படட்டும் ஐயா, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, திரும்ப கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்காக நாம் செய்த செயல்கள், நற்கிரியைகள், அவருக்காக வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை, அது நம்மோடு கூட வரும். ஆண்டவர்கிட்ட கை உயர்த்தி, ஆண்டவரே ஒன்றுமே இந்த உலகத்தில் கிடையாது, எல்லாம் நீர் எனக்கு தந்த பிச்சை, நீர் தந்த ஈவு, அதை குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடி எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறாரு, சர்வ வல்லவர். அவரை குறித்து நான் மேன்மை பாராட்ட, அவரை குறித்து நான் உயர்த்த எனக்கு கிருபை தாரும். கடந்த 11 மாதத்தில் நம்ம எவ்வளவோ செயல்களை செஞ்சு பார்த்துருப்போம், ஒன்றும் நடந்திருக்காது, வாச்சிருக்காது, எல்லாம் தோல்வி போல இருந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? உன்னுடைய இயலாமையில் தான் கர்த்தர் செயல்படுவார். எப்போ நீ முடியலன்னு இறங்கி வரையோ, கர்த்தர் செயல்படுன்னு எப்போ இறங்கி வரையோ அப்போ தான் கர்த்தர் செயல்பட தொடங்குவார். உன் கரை அப்போ தான் உன்னை விட்டு விலகாது இருக்கும். என்றால் நம்முடைய தேவன் சர்வஞானி, சர்வத்தையும் படைத்தார். அவருக்கு தெரியும். நாம் நினைக்கிறோம் நம்ம குருவி மூளையை வச்சு என்னென்னவோ யோசிக்கிறோம், என்னென்னவோ செஞ்சு பார்த்துடலாம் நினைக்கிறோம். ஆனால் இதை வச்சு ஒன்றும் நடக்காது. தேவன் எதை குறித்திருக்கிறாரோ, எதை நியமித்திருக்கிறாரோ அதை அவருடைய நேரத்தில் தான் செய்து முடிப்பார். அது வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருந்து தான் ஆகணும். ஆக ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என்னுடைய இயலாமையில் இந்த 12வது மாதத்தில் நீங்கள் செயல்பட நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணத்தோடு அந்த பாடலை பாடலாமா? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார்,
என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? செய்திடுவார் என்றாகிலும் மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை எல்லாரும் கை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இந்த 12வது மாதத்தில் நீங்க கிரகிக்க முடியாத, யோசனையிலே தோன்றாத பெரிதானவைகளை செய்கிறவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அவரை நம்புங்க, அவர் பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்க நினைக்காதத, உங்க சிந்தனையில வராதத, உங்க யோசனைக்கு எட்டாதத என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்காக செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து எங்களை துதிக்க வச்சீர், ஆராதிக்க வைத்தீர், பாட வைத்தீர். உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருந்த தேவ பிரசன்னத்திற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்னும் உம்முடைய பிரசன்னத்தின் ஆழத்தினாலே எங்கள் எல்லாரையும் கர்த்தர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீருடைய வார்த்தைகளை கொண்டும் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.